ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ். ஓகேங்களா. ஸோ செகண்ட் யூனிட்டில் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ் பார்த்துருப்போம், ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பார்த்துருவோம். அகைன் இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ். ஓகேங்களா. ஸோ நார்மலாக ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் டாட் வைக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸ். ஸோ அதே வந்து ஒரு லென்த்து மட்டும் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா டபுள் பாயிண்ட் வச்சிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். அகைன் ஒரு லென்த்து ப்ளஸ் ஒரு பிரெத்து. ஸோ இது இருந்ததுன்னா நமக்கு என்னன்னு பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ். ஓகேங்களா. ஸோ இப்போது இதை பற்றி எப்படி நமக்கு இந்த ப்ரொஜெக்ஷன் அந்த பிளேன் நமக்கு எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது, ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணலாம், எப்படி அதை ட்ரா பண்ணுறது, ஸோ அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிற டாபிக் தான் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ். ஓகேங்களா. ஸோ ஒன் செகண்ட் கொஷின் ரீட் பண்ணுறேன், செக் பண்ணிக்கோங்க நம்ம எப்படி அதை ட்ரா பண்ண போகிறோம், ஸோ கொஷினில் என்ன டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ a hexagonal plate of side 35 mm rests on HP on one of its sides perpendicular to the VP. Draw its projections when its surface is inclined at 50 degree to the HP. Also show its traces. ஓகேங்களா. ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு நார்மலாக நமக்கு வந்து ஒரு ஹெக்ஸகனல் சம்ஸ் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பென்டகல்னால் எப்படி இருக்கும், ஹெக்ஸகன்னா எப்படி இருக்கும், ஸ்கொயர்னால் நமக்கு எப்படி இருக்கும். ஸ்கொயர்னால் நமக்கு ஒரு 4 டாட் இருந்தால் நமக்கு ஸ்கொயரு, அதே வந்து நமக்கு 5 டாட் இருந்தால் நமக்கு பென்டகன், அதே 6 டாட் இருந்தால் நமக்கு ஹெக்ஸகன். ஓகேங்களா. ஸோ இதுதான் ஒன்றும் இல்லை, ஒரு 4 டாட் இருந்தால் நமக்கு ஸ்கொயர், 5 டாட் இருந்தால் நமக்கு பென்டகன், அதே 6 டாட் இருந்ததுன்னா நமக்கு ஹெக்ஸகன். ஓகேங்களா. ஸோ இப்போது இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எப்படி சார் கேட்பாங்க அப்படின்னா, கொஷினில் பாருங்கள், அதாவது எப்படி சார் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ் எப்படின்னா எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துல ஒன்று பிளேட்டுன்னு கேட்டிருப்பாங்க, இல்லை அப்படின்னா ஆர் பிளேன் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதுவும் இல்லை அப்படின்னா ஆர் லேமினான்னு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ பிளேட்டு, பிளேன், லேமினா, ஸோ இது மூணுமே, இந்த 3 வேர்டு வந்ததாகவே நமக்கு ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ் இந்த டாப்பிக்கில் தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்குப்போம். ஓகேங்களா. ஸோ இது எப்படி சார் ட்ரா பண்ணுறது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி சார் ட்ரா பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் லைன். ஸோ ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஒரு ஷீட்டு இல்லை நோட் எதுவாக இருந்தாலும் சரி, அதை வந்து நமக்கு லேண்ட்ஸ்கேப் மோடில் மாற்றிக்கிங்க. ஸோ அப்போ தான் நம்மளால் ட்ரா பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி மாற்றிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணணும்ப்பா. ஓகேங்களா. ஸோ ரெஃபரன்ஸ் லைன் ஹரிசாண்டலாக ஒரு லென்த்துக்கு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணுறீங்க. ஸோ ட்ரா பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயும் ஒரு நேம் கொடுப்போமா, எக்ஸு, ஒய், விபி அண்ட் தென் ஹெச்பி அப்படிங்கிற நேம் கொடுத்தாச்சு சார். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன சார் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நமக்கு இன்ஜினியரிங் உங்களுக்கு காலேஜில் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் ஒன் ஆஃப் த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் நமக்கு இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா. ஸோ என்ன சார் இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நமக்கு இன்ஜினியரிங் டெம்ப்ளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ரொடக்டராகவும் யூஸ் பண்ணும். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஸ்கொயர். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஸ்கொயர் இருக்கும். ஓகேங்களா. ஸ்கொயராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அகைன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் பென்டகன் இருக்குது. பென்டகனா 1 2 3 4 5. ஓகேங்களா. ஸோ இது வந்து பென்டகனாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை ஒரு ஹெக்ஸகனாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 அண்ட் தென் 6. இது ஒரு ஹெக்ஸகன். ஓகேங்களா. ஸோ இதில் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்ஜினியரிங் டெம்ப்ளேட் இருந்தால் தான் நம்ம ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பிளேன்ஸ் வந்து ஈஸியாக ட்ரா பண்ண முடியும். இல்லை அப்படின்னா அதை ட்ரா பண்ணுறது கஷ்டம். கொஞ்சம் ட்ரா பண்ணலாம், இது எல்லாமே நம்ம ட்ரா பண்ணலாம், பட் ஆனால் ட்ரா பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம எப்படி சார் இதை ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு ஹெக்ஸகனல் பிளேட் ஆஃப் சைட் 35 mm, ஹெக்ஸகனோட ஒரு சைடு. ஓகேங்களா. ஸோ ஒரு சைடு நமக்கு 35 mm கொடுத்துருக்காங்க சார். ஸோ அந்த ஒரு சைடு 35 mm கொடுத்தா எப்படி சார் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறாங்க அப்படின்னு நம்ம கேட்க போகிறோம். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஹெக்ஸகன் எப்படி சார் ட்ரா பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் பாருங்கள் ஹெக்ஸகன் வந்து இந்த இடத்துல 0 பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுதுப்பா. ஸோ இதில் நமக்கு 0 பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாருங்கள் 0 பாயிண்ட்டாக. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 10 கொடுத்துருக்காங்க. 10 அப்படின்னு என்னென்னா இந்த 10 mm இந்த ஒவ்வொரு டாட்டும், அதாவது 1 2 3 4 5 6 இந்த 10 டாட்டையும் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா இந்த ஹெக்ஸகனோட சைடு வந்து 10 mm. ஓகேங்களா. அகைன் அடுத்தது அதே மாதிரி 1 2 3 4 5 6 இது பார்த்திங்கன்னா நமக்கு 15 mm. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சைடுக்கும் 10லேருந்து அப் டு 40 வரைக்கும் இதில் இருக்குது. ஓகேங்களா. ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நமக்கு ஹெக்ஸகனல் பிளேட் ஆஃப் சைடு 35 mm ரெஸ்ட் ஆன் த ஹெச்பின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ரெஸ்ட் ஆன் த ஹெச்பினா ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்கு சார்.
இப்போ இந்த ஹெக்ஸகனை வந்து இந்த 35 ஹெக்ஸகனை வந்து விபியில் ட்ராப் பண்ணுறதா இல்லை ஹெச்பியில் ட்ராப் பண்ணுறதான்னு உங்களுக்கு டவுட் வரும். ஸோ அதில் என்ன கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a hexagonal plate of side 35 ரெஸ்ட் ஆன் த ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்கு சார்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 35 உள்ள ஹெக்ஸகனை ஹெச்பியில் ட்ரா பண்ண போகிறேன். ஓகேங்களா. எப்படி சார் ட்ரா பண்ணுறது அப்படின்னு நான் பாருங்கள். நான் எப்படி ட்ரா பண்ணுறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி உங்களோட டெம்ப்ளேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதோட சென்டர் பாயிண்ட்டு டாட் வைங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள், இதோட சென்டர் பாயிண்ட் நான் டாட் வச்சிட்டேன். ஓகேங்களா. ஸோ டாட் வச்சுட்டு இங்கே நமக்கு கொஷனில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 35 கொடுத்துருக்காங்க. ஸோ 35 நமக்கு எங்கே 35 இருக்குது, இங்கே 10 இருக்குது, 15 இருக்குது, 20, 25, 30, 35. ஸோ 35 இந்த சர்க்கிள், அதாவது லாஸ்ட்டு சர்க்கிளுக்கு முன்னாடி இருக்கிறது. ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே 35 பென்டகன் இருக்குது. ஓகேங்களா. சாரி ஹெக்ஸகன் இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா 35க்கு அந்த டாட் இருக்குல்ல, அதுக்கு நேராக ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். ஃபஸ்ட்டு 1, அகைன் அடுத்தது 2 மார்க் பண்ணுறேன், அகைன் அடுத்தது 3, அகைன் அடுத்தது 4, அகைன் அடுத்தது 5, 6 இன்க்ளூடிங் சென்டர் பாயிண்ட். ஓகேங்களா. ஸோ ட்ரா பண்ணிட்டேன்னா, ஸோ ட்ரா பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இடத்துல ஒரு 6 பாயிண்ட்ஸ் இருக்கும் சார். ஓகேங்களா. இந்த 6 பாயிண்ட்ஸையும் நம்ம ட்ரா பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ராப்ளம் ஓவர். ஓகேங்களா. ஒரு ஹெக்ஸகன் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இந்த 6 பாயிண்ட்ஸையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா பண்ணணும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு அந்த பாயிண்டில் உங்களோட ட்ராயிங் ஷீட்டில் தெரியும்னு நினைக்கிறேன். 6 பாயிண்ட்ஸ் நமக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ இப்போ எப்படி சார் ட்ரா பண்ணுறது அப்படின்னு பாருங்கள். ஜஸ்ட் இந்த 6 பாயிண்ட்ஸையும் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். பாருங்கள், ஸ்கேல் வச்சு யூஸ் பண்ணி. ஸோ 1 by 1 எப்படி ட்ரா பண்ணுறேன் அப்படின்னு பாருங்கள். அந்த பாயிண்ட் 6 பாயிண்ட்டையும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் அந்த பாயிண்ட் எல்லாமே ஒரு லைன் வச்சு நான் கனெக்ட் பண்ணுறேன். அவ்வளோதான், வேறு எதுவும் பண்ணல. ஓகேங்களா. ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஹெக்ஸகன் கிடைக்கும். ஓகேங்களா. ஜஸ்ட்டு 35 டாட் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஹெக்ஸகன் கிடைக்குது. இதுக்கு வந்து நம்ம நேம் கொடுத்துக்கலாம். என்ன சார் நேம் கொடுக்குறது அப்படின்னா நம்ம என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கார்னர் வந்து P, இந்த கார்னர் Q, இந்த கார்னர் நமக்கு R, S, T, அகைன் இது வந்து நமக்கு U அப்படிங்கிறத நான் நேம் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ நேம் கொடுத்துட்டேன் சார். நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ இந்த ஹெக்ஸகனை நான் ஏன் இப்படி ட்ரா பண்ணியிருக்கேன், ஹெக்ஸகனை இப்படியும் ட்ரா பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே உங்களுக்கு ட்ரா பண்ணி போட்டுறேன். உங்களுக்கு நான் ஹெக்ஸகன் எப்படி ட்ரா பண்ணியிருக்கேன்னா 1, 2, 3, 4, 5, 6. ஓகேங்களா. இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன் ஹெக்ஸகனை. ஸோ நான் ஏன் இப்படி ட்ரா பண்ணல, ஒன்றும் இல்லை. 1, 2, 3, 4, 5, 6 நான் ஏன் இப்படி ட்ரா பண்ணல சார் அப்படின்னா கொஷினில் நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த மாதிரியும் ட்ரா பண்ணலாம். ஏன் நான் இப்படி ட்ரா பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ கொஷினில் பாருங்கள், a hexagonal plate of side 35 ரெஸ்ட் ஆன் த ஹெச்பி. ஒரு ஹெக்ஸகனலோட சைடு வந்து நமக்கு இங்கேருந்து இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா PQ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 35 இருக்கும். அதை வந்து எங்கே கொடுத்துருக்காங்கன்னா ரெஸ்ட் ஆன் ஹெச்பியில் நான் ரெஸ்ட் ஆகிட்டேன் சார். ஓகே, ரெஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறேன். ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் சைட்ஸ் பர்பண்டிகுலர் டு த விபி கொடுத்துருக்காங்க. என்னென்னா ஏதாவது ஒரு சைடு வந்து விபிக்கு பர்பண்டிகுலர். தட் மீன்ஸ் என்னென்னா ஸோ இதுதான் நமக்கு ரெஃபரன்ஸ் லைன். தட் மீன்ஸ் இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரெஃபரன்ஸ் லைனுக்கு பர்பண்டிகுலர்னால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி இந்த ஒன்றும் இல்லை, அந்த பென்சிலை இப்படி வச்சு நம்ம பார்த்தோம்னா இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு இது பேரலாக இருக்குது. ஸோ அந்த பென்சிலை இப்படி வச்சோம்னா தான் நமக்கு என்ன தெரியும், இதுக்கு பர்பண்டிகுலராக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த PQ கார்னர் எடுத்துக்கோங்க, இந்த P அண்ட் Q கார்னர் எடுத்துக்கோங்க. இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ இப்படி ட்ரா பண்ணியிருந்தோன்னா நமக்கு என்ன இருக்கும், ரெஃபரன்ஸ் லைனுக்கு பேரலாக இருந்திருக்கும். ஓகேங்களா. ஸோ அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த டயக்ராமை இப்படி ட்ரா பண்ணியிருக்கிறேன்.
ஸோ நம்ம இப்போ ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த பியும் கியூவும் சேம் ஒரே லைனில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 2 லைனையும் என்ன பண்ண போகிறேன்னா அப் டு த டாப் ஆஃப் த லைன், இந்த ரெஃபரன்ஸ் லைன் வரைக்கும் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகேவாப்பா? அடுத்தது இந்த யூவும் ஆரும் ஒரே லைனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஒரே லைனில் இருக்கும். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன்னா அப் டு த டாப் ஆஃப் த லைன் வரைக்கும் கொண்டு போகிறேன். ஓகேங்களா? ஸோ கொண்டு போயிடுச்சு. அடுத்து டியும் எஸ்ஸும் ஒரே லைனில் இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் ஆஃப் த லைன் வரைக்கும் கொண்டு போகிறேன். ஓகேங்களா? ஸோ கொண்டு போய்ட்டு இது வந்து நமக்கு மேலே ஏரோ மார்க் போகிறதுனால ஏரோ மார்க் நம்ம மேலே போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ டாப்பில் ஏரோ மார்க் போட்டுக்கோங்க. போட்டாச்சு சார். ஸோ போட்டுட்டு இதோட லைன் நமக்கு மேலே எப்படி மேட்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் தான் நமக்கு மேட்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் கால்டு சர்ஃபேஸ் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஒன்றும் இல்லை, இந்த லைனை டார்க்காக போடணும். இந்த லைன் வந்து நமக்கு கனெக்டாக ஒரு லைன் இருக்குல்லப்பா. ஸோ இந்த லைனை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க்காக போடணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பிக்யூவும் மேலே போகிறப்ப இந்த இடத்துல டச் ஆகும். அதேமாதிரி யூஆர் மேலே போகிறப்ப இங்கே டச் ஆகும். அடுத்து டிஎஸ் இங்கே போகிறப்ப இங்கே டச் ஆகும். ஸோ இங்கே இருந்து இது வரைக்கும் இந்த லைனை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க்காக போடணும். இந்த லைன் தான் நமக்கு சர்ஃபேஸ் லைன். ஓகேங்களா? ஸோ இந்த சர்ஃபேஸ் லைனுக்கு நம்ம நேம் கொடுக்கணும். என்ன சார், இந்த கார்னர் எப்படி சொன்னால் இந்த இடத்துல பி இருக்குது, இந்த இடத்துல கியூ இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம்னா இந்த கார்னர் பி டேஷ் அண்டு கியூ டேஷ். ஏன்னா இந்த கார்னர் தான் பி டேஷ்னு எடுத்துக்கணும், இந்த கார்னர் தான் கியூ டேஷ்னு நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா 2 லைனும் சேம் ஒரே லைனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து இதுக்கு நம்ம லைன் என்ன கொடுக்கலாம் பார்த்திங்க அப்படின்னா யூ டேஷ் அண்டு ஆர் டேஷ். ஏன்னா இங்கே யூ கனெக்ட் ஆகுது, அதேமாதிரி ஆரும் கனெக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அகைன் அடுத்தது இதுக்கு நேம் என்ன கொடுக்கலாம், டி டேஷ், அகைன் அடுத்தது எஸ் டேஷ். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம நேம் கொடுத்துட்டேன். அப்போ இந்த சர்ஃபேஸ் லைன் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் சார். ஸோ என்ன சார் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். ஜஸ்ட்டு இந்த லைன் டார்க்காக ட்ரா பண்ணிக்கிங்கப்பா. ஓகேங்களா? ஸோ டார்க்காக ட்ரா பண்ணிக்கிங்க. இதுதான் நமக்கு சர்ஃபேஸ் லைன். இப்போ ஸ்டெப் 1 நம்ம இதை ட்ரா பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸ்டெப் 1 அகைன் இது நமக்கு ஸ்டெப் 2 சார். ஓகேங்களா? ஸ்டெப் 2 ட்ரா பண்ணிடுச்சு. அடுத்தது என்ன சார் ட்ரா பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ a hexagonal plate of side 35 mm rest on the HP on one of its sides perpendicular to the VP. ஒரு ஹெக்ஸகனோட சைடு வந்து 35 mm ட்ரா பண்ணிட்டோம். அது வந்து எங்கே ரெஸ்ட் ஆகிருக்குன்னா ஹெச்பியில் ரெஸ்ட் ஆகிருக்கு. ஆன் ஒன் ஆஃப் இட்ஸ் சைட்ஸ் பர்பெண்டிகுலர் டு த விபி. விபிக்கு பர்பெண்டிகுலராக இருக்கணும். இந்த சைடு விபிக்கு பர்பெண்டிகுலர், அதாவது இந்த ரெஃபரன்ஸ் லைனுக்கு பர்பெண்டிகுலராக இருக்கா, இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் இது இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு அவங்க கேட்ட டேட்டாவை. அடுத்த டேட்டா என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஸ்டெப். ட்ரா இட்ஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் வென் இட்ஸ் சர்ஃபேஸ் இஸ் இன்க்ளைன்ட் அட் 50 டிகிரி டு த ஹெச்பி. ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு சர்ஃபேஸ் லைன்னா எந்த லைன் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன், இந்த பி டேஷ்லேருந்து எஸ் டேஷ் வரைக்கும் இருக்கிற லைன் தான் நமக்கு சர்ஃபேஸ் லைன். இங்கே கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரா இட்ஸ் ப்ரொஜெக்ஷன் வென் இட்ஸ் சர்ஃபேஸ் இஸ் இன்க்ளைன்ட் அட் 50 டிகிரி டு த ஹெச்பி. ஓகேங்களா? என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சர்ஃபேஸ் லைன் வந்து 50 டிகிரி இன்க்ளைன் டு த ஹெச்பிக்கு 50 டிகிரி இன்க்ளைண்ட் ஆச்சு. ஆனால் இதுக்கு நமக்கு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 0 டிகிரி இல்லைனா 180 டிகிரியில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த லைன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 டிகிரிக்கு இப்படி லைனில் இருந்தது அப்படின்னா இந்த ப்ரொஜெக்ஷன் எப்படி இருக்கும், அதான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ட்ரா இட்ஸ் ப்ரொஜெக்ஷன் வென் இட்ஸ் சர்ஃபேஸ் இஸ் இன்க்ளைன்ட் அட் 50 டிகிரி டு த ஹெச்பி. ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இன்க்ளைன்ட் அட் 50 டிகிரி டு த ஹெச்பின்னா நம்ம எதில் ட்ரா பண்ணணும், விபியில் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிளாக ஒரு டாட் வச்சுக்கோங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ டாட் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நமக்கு 50 டிகிரி டு த ஹெச்பினா நம்ம எதில் ட்ரா பண்ணணும், விபியில் ட்ரா பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னா இந்த லைனில் இருந்து ஃபிஃப்டி டிகிரிக்கு ஒரு லைன் ட்ரா பண்ண போகிறேன். அதாவது 50 டிகிரிக்கு டாட் வச்சுட்டேன். டாட் வச்சுட்டு இந்த லைனை வந்து என்ன பண்ண போகிறேன்னா 50 டிகிரிக்கு லைன் ட்ரா பண்ண போகிறேன். ஓகேங்களா? இதோட ஆங்கிள் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா 50 டிகிரி சார். ஓகே. ஸோ 50 டிகிரி லைன் ட்ரா பண்ண என்னென்னா இந்த P2 எஸ் டேஷ் வரைக்கும் இருக்க லைனை தான் நம்ம இன்க்ளைண்டாக 50 டிகிரிக்கு மாற்றுறோம். ஸோ அப்போ எனக்கு இந்த கார்னர் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா P1, Q1. ஓகேங்களா? ஏன்னா இங்கே P டேஷ்னு எடுத்துக்கேன், அதுக்கு பதிலாக Pன்னு எடுத்துக்கிட்டேன். இந்த டேஷ் பார்த்தீங்கன்னா Q டேஷ்க்கு பதிலாக Q1 எடுத்துக்கிட்டேன்.
ஓகேங்களா. ஸோ அடுத்தது இங்கேருந்து இந்த லைன் யூ டேஷ் கமா ஆர் டேஷ் இருக்குது. ஸோ இதை எப்படி சார் ட்ரா பண்ணுறது அப்படின்னா காம்பஸ் எடுத்துக்கணும். காம்பஸ் எடுத்துகிட்டு ஒன்றும் இல்லை, மெஷர் பண்ணி ஜஸ்ட்டு இந்த லைனை அப்படியே நம்ம இங்கே ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா மெஷர்மெண்ட் எடுத்துக்க போகிறேன். இந்த பீலேருந்து ஜஸ்ட்டு க்யூ வரைக்கும் யூ வரைக்கும் இருக்கிற லைனை வந்து மெஷர் பண்ணி காம்பஸில் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா. ஸோ எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சேம் இந்த பீலேருந்து இந்த இன்க்ளைனிங்கில் ஒரு ஆர்க் அடிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஆர்க் அடிச்சுட்டு இந்த லைன் தான் நமக்கு என்ன லைன் பார்த்திங்க அப்படின்னா U1, R1, அதாவது இந்த இடத்துல U டேஷ் R டேஷ்ங்கிறதுனால இந்த இடத்துல U1, R1 எடுத்துட்டேன். ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா இந்த யூலேருந்து டிஸ்டன்ஸ் இந்த ஃபைனல் பாயிண்ட் வரைக்கும் லைன் எடுக்கிறேன். ஓகேங்களா. ஸோ எடுத்துகிட்டு சேம் இந்த யூலேருந்து இங்கே வரைக்கும் ஒரு ஆர்க் அடிக்கிறேன் சார். ஓகேங்களா. ஸோ ஆர்க் அடிச்சுட்டு இந்த பாயிண்ட் தான் நமக்கு பார்த்திங்க அப்படின்னா T1, S1, அதாவது இந்த பாயிண்ட். ஓகேவாப்பா. ஸோ இப்போ ஸ்டெப் 1 இதை ட்ரா பண்ணிட்டேன், ஸ்டெப் 2 இதை ட்ரா பண்ணிட்டேன். ஸ்டெப் 2 வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சர்ஃபேஸ் லைன் இஸ் இன்க்ளைன்ட் அட் 50 டிகிரி டு த ஹெச்பி. ஸோ அப்போ விபிக்கு 50 டிகிரி லைன் ட்ரா பண்ணிட்டு இந்த லைனை பார்த்தீங்கன்னா 50 டிகிரிக்கு இன்க்ளைண்டாக வச்சு ட்ரா பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஸோ ட்ரா பண்ணிட்டு இந்த லைனை நான் கொஞ்சம் டார்க்காக ட்ரா பண்ணிடுவேன். ஓகேங்களா. ஸோ இந்த லைனை எடுத்து தான் நான் இங்கே ட்ரா பண்ணியிருக்கேன்ப்பா, வேறு எந்த கான்செப்டும் பண்ணல. இது நமக்கு ஸ்டெப் 3. ஓகேங்களா. ஸோ ஸ்டெப் 3ல் நம்ம லைன் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ ட்ரா பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஜஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஒரு லைன் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ என்ன சார் லைன் கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிளாக இந்த Pலேருந்து வேர்ட்டிக்கலாக லைன் P1, Q1லேருந்து வேர்ட்டிக்கலாக லைன் ட்ரா பண்ணுங்கள். அகைன் அடுத்தது இந்த U1, R1லேருந்து வேர்ட்டிக்கலாக ஒரு லைன் ட்ரா பண்ணுங்கள். அடுத்தது இந்த T1, S1லேருந்து வேர்ட்டிக்கலாக லைன் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ட்ரா பண்ணிட்டோம் சார். ஸோ இந்த ஏரோ வந்து நமக்கு கீழே வரதுனால இதுக்கு வந்து டவுன் ஏரோ போட்டுக்குங்க. ஏரோ மார்க் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக டவுன் ஏரோ போட்டுக்கங்க. அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே இருந்து ஹரிசாண்டல் லைன், தட் இஸ் என்னென்னா இங்கே யூலேருந்து ஹரிசாண்டல் லைன் போது Pலேருந்து ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஒன்றும் இல்லை, இங்கேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் யூ பாயிண்ட்லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன். அடுத்தது Pயும் Tயும் சேம் காமன் லைனில் இருக்குது. இது ஒரு ஹரிசாண்டல் லைன். அகைன் அடுத்தது Qவும் Sவும் காமன் லைனில் இருக்குது. இதுக்கும் ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுறோம். அகைன் ஃபைனல் ஒன், இதுக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி ஹரிசாண்டல் லைன் எல்லாமே நம்ம கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து அந்த டைரக்ஷன் கொடுத்துருங்க. ஸோ எப்படி மூவ் ஆகுது, ஏன்னா நம்ம கரெக்டாக அந்த ஏரோ மார்க் கொடுக்கணும். ஏரோ மார்க்குக்கு மார்க் இருக்குப்பா. ஸோ அதனால் ஏரோ மார்க்கும் கொடுத்துருங்க அப்போ. ஓகேங்களா. ஸோ நான் இந்த மாதிரி ஏரோ விட்டேன். ஒன்று என்ன பண்ணேன்னா இந்த P1, Q1லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வெர்டிக்கலாக ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். U1, R1லேருந்து வேர்ட்டிக்கலாக ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கிறேன். அது T1, S1லேருந்து வேர்ட்டிக்கலாக லைன் ட்ரா பண்ணுறேன். அடுத்தது இந்த யூலேருந்து ஹரிசாண்டல் லைன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஹரிசாண்டல் லைன் அண்ட் வேர்ட்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ ட்ரா பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா இன்டர்செக்ஷன் ஆகிற பாயிண்ட்டை நம்ம கனெக்ட் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல P1ஆக இருக்கட்டும், Pயாக இருக்கட்டும், P2ஆக இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும். ஓகேங்களா. ஸோ தட் இஸ் இந்த லைன் வந்து P லைன் அண்ட் தென் Q லைன், அதாவது இந்த வேர்ட்டிக்கல் லைன் பார்த்திங்கன்னா Pயோட லைனும் இதே தான், அடுத்தது Qவோட லைனும் இது தான். இப்போ என்ன பண்ணணும்னா இங்கேருந்து வேர்ட்டிக்கலாக, அதாவது இங்கே மாதிரி வேர்ட்டிக்கலாக Pயோட லைன் கீழே வருது. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இங்கே Pயோட லைன் பார்த்திங்கன்னா ஹரிசாண்டலாக வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா.
ஸோ இங்கேருந்து வேர்ட்டிக்கலாக ஒரு லைன் இந்த இது வருது, இங்கேருந்து ஹரிசாண்டலாக லைன். இப்போ இந்த லைனும் இந்த வேர்ட்டிக்கல் லைனும் இந்த ஹரிசாண்டல் லைனும் எங்கே சார் இன்டர்செக்ஷன் ஆகுது, எங்கே கனெக்ட் ஆகுது, ஸோ அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல கனெக்ட் ஆகுது, தட் இஸ் கால்டு P1. அதாவது இங்கேருந்து வேர்ட்டிக்கலாக P லைன் வருது, ஹரிசாண்டலாக இங்கேருந்து P லைன் வருது, இது ரெண்டு இன்டர்செக்ஷன் ஆகிற பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டு, தட் இஸ் கால்டு P1. அடுத்தது Q லைன், இந்த இடத்துல Q இருக்கா, ஸோ Q நமக்கு எங்கே இருக்குது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன் நமக்கு வந்து Q லைன், ஓகேங்களா. அடுத்தது ஹரிசாண்டலாக Q எங்கே இருக்குது, இந்த லைன் இங்கேயும் போகுது, ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு லைனும் எங்கே டச் ஆகுது, இங்கே டச் ஆகுது, இதுதான் இன்டர்செக்ஷன் ஆகிற பாயிண்ட். ஸோ அப்போ இந்த லைனை வந்து நமக்கு Q1 அப்படிங்கிறத நான் நோட் பண்ணுறேன். அடுத்தது பாயிண்ட் எதுனா U1. ஸோ இங்கேருந்து வேர்ட்டிக்கலாக U லைன் வருது, இங்கேருந்து நமக்கு எங்கே இருக்குது PQU லைன் இங்கே போகுது, அப்போ இது ரெண்டும் இந்த இடத்துல இன்டர்செக்ஷன் ஆகும், தட் இஸ் கால்டு U1, ஓகேங்களா. சரி, P1 டேஷ் Q1 டேஷ் U1 டேஷ். அடுத்தது இந்த லைன் R லைனா, ஸோ இங்கேருந்து வேர்ட்டிக்கலாக R லைன் வருது, இங்கேருந்து நமக்கு R லைன் ஆகுது, அப்போ இந்த லைன் நோட் பண்ணிக்கணும், இந்த இடத்துல நமக்கு R1 டேஷ். அகைன் அடுத்தது இந்த லைன் நமக்கு என்னது T லைன், ஸோ இங்கேருந்து T லைன் எங்கே போகுது, இந்த இடத்துல T லைன் போகுது, தட் இஸ் கால்டு T1 டேஷ். அகைன் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து S1 வருது, இங்கேருந்து S போகுது, அப்போ இந்த லைன் பார்த்திங்க அப்படின்னா S1 டேஷ், ஓகேங்களா. ஸோ நோட் பண்ணிடுச்சு சார். ஸோ நோட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு 6 பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 6 பாயிண்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ ஒன்றும் இல்லை, P அண்டு Q இந்த ரெண்டு லைனையும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா டார்க்காக போட்டு கனெக்ட் பண்ணுங்கள். அகைன் அடுத்தது அதே மாதிரி இந்த U லைன், அகைன் அடுத்தது இந்த T லைன், அடுத்தது இந்த S லைன், அகைன் தட் R லைன், ஓகேங்களா. அகைன் அடுத்தது அதே மாதிரி இந்த லைன். ஸோ ஃபைனல் ஒன் இந்த லைன், ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைனை வந்து 50 டிகிரிக்கு இப்படி இன்க்ளைன் பண்ணால் இந்த ஹெக்ஸகன் எப்படி இருக்கும், அதுதான் கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த நார்மலாக இந்த லைன் நமக்கு ரெஃபரன்ஸ் லைனில் இருக்கிறப்ப இந்த ஹெக்ஸகனோட ஷேப் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அதே இந்த லைனை நான் 50 டிகிரிக்கு இன்க்ளைன் பண்ணால் இந்த ஹெக்ஸகனோட ஷேப் எப்படி ஆச்சுன்னு பாருங்கள். ஸோ அதுதான் நமக்கு கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, செகண்ட் ஸ்டெப்பு, தேர்ட் ஸ்டெப்பு, இது நமக்கு ஃபோர்த் ஸ்டெப், ஓகேங்களா. ஸோ நம்ம இது எல்லாமே ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஏரோ மார்க்கும் எல்லாமே ட்ரா பண்ணணும். இதில் எனக்கு எது சார் நல்லா டார்க்காக தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்காக நான் அந்த பெனில் நான் ட்ரா பண்ணுறேன். ஸோ பாருங்கள் எது டார்க்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ட்ரா பண்ணுறேன். இதெல்லாம் டார்க்காக தெரியணும், இந்த லைன் நமக்கு எல்லாமே அந்த பெனில் ட்ரா பண்ணுற லைன் எல்லாமே நமக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக தெரியணும் சார், ஓகேங்களா. ஸோ அதுக்காக நான் டார்க்காக ட்ரா பண்ண போகிறேன் எல்லாத்தையும். ஏன்னா பார்த்தோன்னா நமக்கு இந்த லைன் இந்த ஹெக்ஸகன் தான் நமக்கு தெரியணும். அகைன் இந்த லைன் நமக்கு டார்க்காக தெரியணும். அகைன் அடுத்தது இந்த லைன் நமக்கு டார்க்காக தெரியணும். அகைன் இங்கே நம்ம இந்த ஹெக்ஸகன் ட்ரா பண்ணோம்ல, இந்த லைன் நமக்கு எல்லாமே டார்க்காக தெரியணும்.
ஓகேவாப்பா. ஸோ இப்போ நான் அந்த பெனில் ட்ரா பண்ண லைன் எல்லாமே நமக்கு டார்க்காக தெரியணும் சார். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஏன்னா இதோட முடிஞ்சு போச்சு. ட்ரா இட்ஸ் ப்ரொஜெக்ஷன் வென் இட்ஸ் சர்ஃபேஸ் இஸ் இன்க்ளைண்டட் 50 டிகிரி டு த ஹெச்பின்னு கொடுத்ததுனால இந்த லைனை 50 டிகிரிக்கு இன்க்ளைண்டாக வச்சுட்டு நம்ம இதை ட்ரா பண்ணிட்டோம். ஆல்சோ ஷோ இட்ஸ் ட்ரேசஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஷோ இட்ஸ் ட்ரேசஸ்னால் என்னென்னா, சேம் இந்த தேர்ட் ஸ்டெப்பையும் ஃபோர்த் ஸ்டெப்பையும் மறுபடியும் எகைன் இங்கே தேர்ட் ஸ்டெப் ட்ரா பண்ணுறீங்க, எகைன் இங்கே ஃபோர்த் ஸ்டெப் ட்ரா பண்ணிட்டு ஸோ ஃபைனலாக என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு லைன் இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது இந்த லைன் வந்து இந்த தேர்ட் ஸ்டெப்பு ஃபோர்த் ஸ்டெப் ட்ரா பண்ணி இந்த ஃபோர்த் ஸ்டெப்பில் அந்த லைன் ட்ரா பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ட்ரா பண்ணிங்கன்னா சேம் தேர்ட் ஸ்டெப்புக்கு நம்ம என்னென்ன பண்ணணுமோ அதே தான் இங்கே தேர்ட் ஸ்டெப்புக்கு என்ன பண்ணுறோம், 50 டிகிரிக்கு லைன் ட்ரா பண்ணிட்டு இந்த லைனை அப்படியே எடுத்து இங்கே ட்ரா பண்ணுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி ஃபோர்த்து ஸ்டெப்பை ட்ரா பண்ணுறோம். இந்த இடத்துல ஃபோர்த்து ஸ்டெப் ட்ரா பண்ணோம். வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணுறீங்க, ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிட்டு இந்த இடத்துல மெஷர்மெண்ட் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் டச் பண்ணவே கூடாது. இங்கே இருந்து தேர்ட் ஸ்டெப் எப்படி ட்ரா பண்ணீங்களோ அதேமாரி தான் இங்கே தேர்ட் ஸ்டெப் ட்ரா பண்ணுறீங்க. இங்கேருந்து ஃபோர்த் ஸ்டெப் எப்படி ட்ரா பண்ணுறீங்களோ அதேமாதிரி தான் ட்ரா பண்ணுறீங்க. ட்ரா பண்ணிட்டு இந்த ஃபோர்த்து ஸ்டெப்பில் இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணுறீங்க. ட்ரா பண்ணிட்டு இந்த லைனுக்கு வந்து எம்மு, இந்த லைனுக்கு வந்து என். ஸோ இதுதான் ட்ரேசஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டா இந்த ப்ராப்ளம் ஓவர். இதுக்கு வந்து ஒரு 20 மார்க்ஸ் பா. ஓகேங்களா? ஸோ இதுதான் 1 by 1 நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க, எப்படி எப்படிலாம் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.